சிவாஜி அவர்களின் நடிப்பு திறமைக்கு உதாரணமாக சொல்லப்படும் டாப் 10 படங்கள்ல தில்லானா மோகனாம்பாள் கண்டிப்பாக இருக்கும். அந்த காலத்திலேயே 175 நாட்கள் ஓடிய திரைப்படம் இது. இங்கிலீஷ் சப்டைட்டிலுடன் இந்தியா முழுவதும் இந்த திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்டது. இப்போ என்ன பேன் இண்டியா படம் எடுக்கிறாங்க. தில்லானா மோகனாம்பாள் அந்த காலத்திலேயே பேன் வேர்ல்டு படமாக இருந்துச்சு. 2010 ரஷ்யாவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் எந்திரன், சிவாஜி, அங்காடி தெரு படங்களுடன் தில்லானா மோகனாம்பாள் படமும் திரையிடப்பட்டுள்ளது. 50 வருடங்களுக்கு முன்பே தில்லானா மோகனாம்பாள் படத்துக்கு 11 பக்கத்திற்கு விமர்சனம் எழுதப்பட்டது. அமெரிக்காவின் பல பல்கலைக்கழகங்களில் பரதம் மற்றும் நாதஸ்வர இசை பற்றிய படிப்புகளுக்கு தில்லானா மோகனாம்பாள் படம் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. எழுதும்போதே பேசப்பட்ட புகழப்பட்ட நாவல் படமாக எடுக்க எல்லோருமே ஆசைப்பட்டார்கள். கதையை படித்த பலரும் அப்படித்தான் விரும்பினார்கள். எழுத்து வடிவில் தூள் கிளப்பிய இந்த கதையை படமாக்க ஆனந்த விகடன் ஆசிரியரும் இந்திய திரைப்பட ஜாம்பவானுமான ஜெமினி அதிபர் எஸ் வாசனுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஆனால் படம் எடுக்கும் சூழல் தான் அமையவில்லை. தில்லானா கதையால் கவரப்பட்ட வாசகர்கள் மத்தியில் அதிகம் கவரப்பட்டவர் இயக்குனர் ஏபி நாகராஜன். கதையை வாங்கி எப்படியாவது படம் எடுத்து விட வேண்டும் அப்படின்னு துடியாய் துடிச்சாரு. ஜெமினி வாசன் கிட்ட கதையை தரச்சொல்லி கேட்டு பல தடவை நடையாய் நடந்தாரு. வாசன் மனம் இறங்கவே இல்லை. இருப்பினும் ஏபிஎன் ஒரு கட்டத்தில் கரைத்து விட்டார். இவ்வளவு ஆர்வத்துடன் கேட்கும் ஒரு கலைஞன் நம்மை விட சிறப்பாக படமாக்குவான் அப்படின்னு முடிவுக்கு வந்து கதையை தர்றதுக்கு சம்மதிச்சாரு. உடனே கதையின் உரிமத்துக்காக அது வெளியான பத்திரிகையின் உரிமையாளர் அப்படின்ற முறையில் ஆனந்த விகடன் எஸ் வாசனிடம் 25,000 இயக்குனர் ஏபி நாகராஜன் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கதையை எழுதிய கொத்தமங்கலம் சுப்புவை அவருடைய வீட்டில் மீட் பண்ணி அவருக்கு தனியாக 10,000 ரூபாயை கொடுத்தாரு. ஆனால் சுப்புவோ அதை வாங்கவே இல்லை. தில்லானா மோகனாம்பாள் கதைக்காக நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பணக்கவரை பிரித்து கூட பார்க்காமல் அப்படியே வாசன் எனக்கு அனுப்பி வச்சிட்டாரு. ஆகையால் ஒரே கதைக்காக 2 பேர்கிட்ட பணம் வாங்குவது முறையாகாது அப்படின்னு சுப்பு சொல்ல, எழுத்துக்கான சன்மானம் எழுத்தாளனுக்கு தான் போய் சேர வேண்டும் அப்படின்னு செயல்பட்ட வாசனின் நேர்மை இயக்குனர் ஏபிஎன்னை வியக்க வைத்த தருணம் அது. கதை கிடைத்துவிட்டது. கதாநாயகன் குலமகள் ராதை, நவராத்திரி, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் அப்படின்னு சிவாஜி அவர்களை வைத்து வரிசையாக சரவெடி வெடித்து வந்த ஏபிஎன் வேறு யாரை கதாநாயகனாக போட போறாரு. அதனால கதாநாயகன் சாட்சாத் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களே தான். ஒருவேளை எஸ் வாசனின் ஜெமினி நிறுவனம் 1950களின் இறுதியில தில்லானா மோகனாம்பாளை தயாரித்திருந்தால் அதில் வைஜெயந்திமாலா தான் கதாநாயகியாக நடிச்சிருக்க அதிக வாய்ப்பு. காரணம் வஞ்சிக்கோட்டை வாலிபன். சிவாஜி பத்மினிக்கு அப்புறம் மற்ற கதாபாத்திரங்களை தேர்வு செய்வதில் ஏபி நாகராஜன் அளவுக்கு அதிகமாக தீவிரம் காட்டினாரு. காரணம், ஜெமினி நிறுவனம் ஒரு படத்தை தயாரித்தால் பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் இருக்குமோ அதற்கு முனையளவு குறைந்தாலும் வாசனிடம் கெஞ்சி கூத்தாடி கதையை பெற்றதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அப்படின்னு நினைச்சதுதான். மலையளவு வேலைகளுடன் இறங்கிய இயக்குனர் ஏபி நாகராஜனுக்கு அடுத்து மனதை குடைந்தெடுத்த விஷயம் படத்துக்கான இசை. ஏபிஎன்னின் ஆஸ்தான இசையமைப்பாளரான திரை இசை திலகம் KV மகாதேவன் தான் இதுலேயும் இசையமைச்சிருக்காரு அப்படின்றது சந்தேகமே இல்லை. சாஸ்திரிய சங்கீதத்தில் KVM படுக்கில்லாடி. திருவிளையாடல் படத்துல ஒரு நாள் போதுமா நான் பாட இன்றொரு நாள் போதுமா, பாட்டும் நானே பாவமும் நானே, அதுக்கப்புறம் இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை போன்ற பாடல்கள் எல்லாம் KVMன் சாஸ்திரிய இசையை பறைசாற்றும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, சண்முக சுந்தரத்திற்கு பின்னணியில் நாதஸ்வர இசையை களை புரண்டோட செய்ய போகும் உண்மையான நாதஸ்வர ஜாம்பவான் யாரை கொண்டு வரப்போவது அப்படின்ற கேள்விதான். 1962 ஜெமினி சாவித்ரி நடித்த கொஞ்சம் சலங்கை படத்துல நாதஸ்வரம் முக்கிய பங்காயிற்று. எஸ் ஜானகி பாடும் சிங்கார வேலனே தேவா அப்படின்ற பாடல். ஜானகி என்ற புல்லாங்குழலுக்கும்
உண்மையான நாதஸ்வரத்துக்கும் இடையிலான சரிக்கு சமமான போட்டி அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் நாதஸ்வர இசையால் ஒரு பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்கும் அளவுக்கு ஹிட்டாக அமைஞ்சுது அப்படின்னா அது சிங்கார வேலனே தேவா பாடல் தான். அதற்கு முக்கிய காரணம் படத்தின் இசையமைப்பாளரான எஸ்.எம். சுப்பையா நாயுடு. நாதஸ்வர இசைக்காக அவர் நாடியது நாதஸ்வர சக்கரவர்த்திகளில் ஒருவர் அப்படின்னு போற்றப்பட்ட காரக்குறிச்சி அருணாச்சலத்தை. அந்த நாதஸ்வர இசை மேதை 1964 காலமாகிவிட்டார். இதனால் ஏபிஎன் மனதிலும் கேவிஎம் மனதிலும் தோன்றியவர்கள் மதுரை சகோதரர்கள் அப்படின்னு பேசப்படும் எம்பிஎன் சேதுராமன் மற்றும் எம்பிஎன் பொன்னுசாமி தான். உடனே 2 பேருமே புக் பண்ணிட்டாங்க. நாட்டிய பேரொளி பத்மினிக்கு நடனமங்கை மோகனாம்பாளாக நடிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாதஸ்வரம் வாசிக்க தெரியாத சிவாஜி அவர்களை என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சாங்க. காரைக்குடியில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் இவர்கள் நாதஸ்வரம் வாசித்ததை கேட்டு ரசித்த இயக்குனர் ஏபி நாகராஜன் தில்லானா மோகனாம்பாள் படத்தில் வாய்ப்பை வழங்கினார். அந்த படத்துக்கு அப்புறம் கோவில் புறா அப்படின்ற படத்தில் இசை கலைஞராக அவருக்கும் மதுரைக்கும் இந்த படத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. சிவாஜி கணேசன் அவர்களுடன் மதுரையை சேர்ந்த சேதுராமன் பொன்னுசாமி சகோதரர்கள் படத்தில் நாதஸ்வரம் வாசிச்சாங்க. பாரம்பரிய கலைகளான நாதஸ்வரம், நடனம், ஆடல் பாடல் ஆகியவற்றை உயர்த்தி பிடித்த திரைப்படம் இது அப்படின்னு மதுரையை சேர்ந்த திரை விமர்சகர், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான கு. கணேசன் சொல்லியிருக்காரு. நாட்டிய தாரகை மோகனாவை சொகுசாக வாழ வைக்க பல பெரிய மனிதர்களின் தயவை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாரு மோகனாவின் தாயாரான வடிவாம்பாள். அவருக்கென வீட்டில் சொல்வதற்கெல்லாம் பக்கவாத்தியம் வாசிக்க ஏகப்பட்ட பாத்திரங்கள். அதே போல மோகனாவுடன் மோதி காதலில் விழும் நாதஸ்வர வித்வான் மட்டும் தனியொரு ஆளாக இருக்க முடியுமா? அவருக்கும் ஒரு பட்டாளத்தை உருவாக்க வேண்டியிருந்துச்சு. இது போதாதென்று மோகனாவுக்கும் நாதஸ்வர வித்வானுக்கும் அடிக்கடி இடையூறு செய்வதற்கென்றே ஒரு பட்டாளம் வேண்டுமே. இன்னொரு பக்கம் இசையையும் நாட்டியத்தையும் மையப்படுத்தி எடுக்கப்படும் திரைப்படம் அப்படின்றதுனால பாத்திரங்களாக வரும் அத்தனை நடிகர் நடிகைகளையும் அந்த உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப அச்சு அசலாக மாற்றியாக வேண்டும். வெளிப்படையாக சொன்னால் ஒரு நாள் ஷூட்டிங் அப்படின்னா அதற்கு 4 நாள் ரிஹர்சல் பார்க்கணும். பாண்டியன் நான் இருக்க அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் எஸ்.சி. கிருஷ்ணன் அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.